கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம் தேவன் நல்லவர். அவர் ஆண்டவர் என்று மாறாத தேவனாக இருக்கிறார். அவரை துதித்து ஒரு பாடல் ஒன்றை நான் பாடுகிறேன். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர துணை யாரும் இல்லை. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர துணை யாரும் இல்லை. நீரே யெகோவா, நீரே என் தேவா, நீரே யெகோவா, நீரே என் தேவா. வானத்தை படைத்தீர், பூமியை படைத்தீர், ஆகாய விரிவை அளந்து வைத்தீர். வானத்தை படைத்தீர், பூமியை படைத்தீர், ஆகாய விரிவை அளந்து வைத்தீர். கண்ணினை காக்கும் இமை போல காக்கின்ற தேவன் நீரே. கண்ணினை காக்கும் இமை போல காக்கின்ற தேவன் நீரே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர துணை யாரும் இல்லை. நீரே யெகோவா, நீரே என் தேவா, நீரே யெகோவா, நீரே என் தேவா. மண்ணாலே படைத்தீர், உன் ஜீவன் கொடுத்தீர், உயிரைய கிரிகை செய்தீர். மண்ணாலே படைத்தீர், உன் ஜீவன் கொடுத்தீர், உயிரைய கிரிகை செய்தீர். என் பாவம் நீங்க, என் சாபம் போக்க சிலுவையை சுமந்து சென்றீர். என் பாவம் நீங்க, என் சாபம் போக்க சிலுவையை சுமந்து சென்றீர். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. நீரே யெகோவா, நீரே என் தேவா, நீரே யெகோவா, நீரே என் தேவா. வனாந்தர பாதையிலே வழி நடத்தி வந்தீரே, கண்மலை பிளந்து தண்ணீரை தந்தீரே. வனாந்தர பாதையிலே வழி நடத்தி வந்தீரே, கண்ணீரை பிளந்து தண்ணீரை தந்தீரே. செங்கடலாய் பிரித்தீரே, சேனையை மடிய துணை புரிந்தீரே. செங்கடலாய் பிரித்தீரே, சேனையை மடிய துணை புரிந்தீரே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர துணை யாரும் இல்லை. நீரே யெகோவா, நீரே என் தேவா, நீரே யெகோவா, நீரே என் தேவா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர துணை யாரும் இல்லை. அன்புள்ள ஆண்டவரே, இந்த காணிக்கை நேரத்தில் கரங்களை வைக்கிறப்பா, கொடுத்த கரங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. கர்த்தாவே, ஒட்டிக்கு தியான நன்மைகள் தருவேன்னு ஒன்று வேதத்தை சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதி. எல்லா துதிக்கான மகிமையை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் இருக்கிற பிதாவே, ஆமென். Hallelujah. 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 கண்களை மூடுவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். தேவன் நம்மோடு பேசும்படியாக. ஆதாரம் நீர்தானையா, எனக்கு ஆதாரம் நீர்தானையா.
ஐயா, ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோர் ஆதாரம் நீர்தானையா. ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோர் ஆதாரம் நீர்தானையா. என் சிலுவை சுமந்தேன், இயேசுவை பின்தொடரேன். என் சிலுவை சுமந்தேன், இயேசுவை பின்தொடரேன். ஜீவனுள்ள நாள் வரை ஜீவியம் செய்து சேவை செய்வேன் இயேசுவுக்கே. ஆதாரம் நீர்தானையா, எனக்கு ஆதாரம் நீர்தானையா. ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோர் ஆதாரம் நீர்தானையா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வேதவசனம் திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் 11வது அதிகாரம் வசனம் 1 முதல் 3. எபிரேயர் 11, Hebrew chapter 11 verse 1 to 3. விசுவாசமானது நம்பப்படுவதின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தை குறித்து தொடர் போதனையாக போதித்து கொண்டு வருகிறேன். இதுல 2வது பிரசங்கமாக இன்றைக்கு இதில் குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். விசுவாசம் என்பது அது ஒரு பிரமாணம், அது ஒரு செட் ரூல். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் அது பாத்தீங்கன்னாக்க, இந்த விசுவாசம் என்பது ஒருவருக்கு ஒரு மாதிரி வேலை செய்யும், இன்னொருவருக்கு இன்னொரு மாதிரி வேலை செய்யும் என்று என கிடையாது. ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரி வேலை செய்யும், இன்னொருவருக்கு வேற மாதிரி வேலை செய்யும் என்பது கிடையாது. ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை நீங்கள் எடுத்து எவ்வாறு பயன்படுத்துகிறீர்களோ, விசுவாசம் என்ற அந்த செட்ரூலை எடுத்து ஒவ்வொருவரும் அதை எவ்வாறு எடுத்து பயன்படுத்துகிறீங்களோ அது எல்லாருக்கும் வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலே நாம் விசுவாசத்தை ஒவ்வொருவரும் இயக்க வேண்டும், ஒவ்வொருவரும் செயல்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறது என்றால் கிருபை, ஆண்டவர் கிருபை தேவனிடத்தில் இருக்கிறது. தகுதி இல்லாதவனிடத்தில் தகுதி பாராட்டுவதுதான் கிருபை, தேவனுடைய ஈவு என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த விசுவாசம் நம்ம இருந்துச்சுனாக்கா அந்த கிருபை கொடுப்பதை நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் கிருபை இருக்கிறது, விசுவாசம் உங்களிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவனோடு கோஆபரேட் பண்ணாதான் தேவன் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கிருபை கொடுக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதங்களை விசுவாசமாய் நீங்க செயல்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் அதை செயல்படுத்துகிற விதத்தில் செயல்படுத்தினால் விசுவாசம் எல்லாருக்கும் என்ன செய்யும், வேலை செய்யும். ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 3:14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அதுதான் ஆண்டவர் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு வர வேண்டும் என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் என்ன செய்யறாங்க, சிலர் வரம்பற்ற ஊழியர்களை நாடுகிறார்கள். ஹல்லேலூயா. வரம்பற்ற ஊழியரிடத்தில் சென்றா தான் அவர் நமக்காக வேண்டி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுப்பாரு என்று சொல்லி அவருடைய டெலிபோன் நம்பரு, அவர் அவரை பார்த்தாலே போதும், இல்ல அவர் நம்ம வீட்டுல காலடி வச்சாலே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லி பெரிய வரம்பற்ற ஊழியர்களை ஜனங்கள் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது, தேவன் அப்படியாக வரத்தை ஒரு ஊழியரிடத்தில் கொடுத்து அவர் மூலமாக நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை சப்ளை பண்ணவில்லை. ஹல்லேலூயா. வேதம் அப்படியாக நமக்கு சொல்லப்படவில்லை. ஆசீர்வாதங்களை எல்லாம் ஒவ்வொரு மனிதரும் விசுவாசம் இருந்தால் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. அதனாலே நாம் ஆசீர்வாதம், அதாவது பெரிய வரம்பற்ற ஊழியர்களை கனப்படுத்துவது அது ஒரு பக்கம் முக்கியம் தான். ஆனால் நம்முடைய ஆசீர்வாதங்கள் அவர்கிட்ட போய் அவர் மூலம் நமக்கு ஆசீர்வாதங்கள் வருவது கிடையாது. ஹல்லேலூயா. விசுவாசம் யாராருக்கு இருக்குதோ அவர்களால் தேவன் வைத்திருக்கிற அந்த கிருபையில் கொடுக்கக்கூடிய விசுவாசத்தோடு நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் விசுவாசம் என்று என்ன சொல்லப்படுகிறது, விசுவாசம் என்றால் என்ன, நம்பப்படுகிறவர்களின் உறுதியும். ஹல்லேலூயா. அப்ப
விசுவாசம். ஹல்லேலூயா. நமக்கு வந்து ஒரு பொருளை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ரா மெட்டீரியல் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த போடியத்தை உருவாக்குனா அதுக்கு ஒரு ரா மெட்டீரியல் தேவைப்படுகிறது. ஒரு சேர் உருவாக்குனா அதுக்கு ஒரு ரா மெட்டீரியல் தேவைப்படுகிறது. எந்த ஒரு பொருளை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு மூலப்பொருள், உறுதி, ஆதாரம் தேவையாக இருக்கிறது. அந்த ஆதாரம் தான் விசுவாசம். ஹல்லேலூயா. அப்ப வந்து எல்லாருக்கும் ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப விசுவாசத்தால் உலகங்கள் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பாருங்க, விசுவாசத்தினால் இப்படி இவ்விதத்தினால் காணப்படுகிறவர்கள் யாவும் தோன்றப்படுகளால் உண்டாகவில்லை. ஹல்லேலூயா. காணப்படுகிறவர்கள் எல்லாம் தோன்றப்படுகளால் உண்டாக்கவில்லை. எப்படி உண்டானது? விசுவாசத்தினால் உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எபிரேயர் 11:1 3ஆம் வசனம் பார்த்தோம்ல, காணப்படுகிறவர்கள் எல்லாம் தோன்றப்படுகளால் உண்டாகவில்லை. அப்படி என்றால் விசுவாசத்தினால் என்ன செய்யப்பட்டது? உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்ப விசுவாசம் என்பது ஒரு சக்தி. ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது சக்தி. அந்த சக்தியினால் என்ன செய்யப்பட்டது? எல்லாமே காணப்படுகள் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்ப எல்லாவற்றுக்கும் என்ன தேவை? விசுவாசம் என்பது ஒரு மூலப்பொருள். ஹல்லேலூயா. அதுதான் என்ன செய்யுது? உறுதி, மூலப்பொருள், சப்ஸ்டன்ஸ். ஹல்லேலூயா. இன்றைக்கு சுகம் வேண்டும் என்றால் உங்களுக்கு மூலப்பொருள் என்ன? விசுவாசம் வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு என்ன எது வேண்டும் என்றாலும் அதுக்கு மூலப்பொருள் என்ன? விசுவாசம். ஹல்லேலூயா. வேலை வேண்டும் என்றாலும் அதுக்கு மூலப்பொருள் என்ன? விசுவாசம். ஹல்லேலூயா. உங்களுக்கு வீடு வாங்கணுமா, என்ன ஒரு பொருளா, என்ன காரியத்தை செழிப்பட வேண்டும் என்றாலும் அதுல முதல்ல உங்களுக்கு மூலப்பொருள் என்ன? விசுவாசம். ஹல்லேலூயா. வந்து பாருங்க, அதே போல நமக்கு குழந்தை எது வேண்டும் என்றாலும் மூலப்பொருள் என்ன? விசுவாசம். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நான் வந்து என்ன செய்வேன்? டாக்டர் போய் பாரு, குணமாகும். அதுவும் இருந்தாலும் கர்த்தருடைய வேதவசனம் சொல்கிறது, வார்த்தையை அனுப்பி குணமாக்குவேன். ஹல்லேலூயா. வார்த்தை எப்படி வருகிறது? விசுவாசம் எப்படி வருகிறது? கேள்வினால வருகிறது. ஹல்லேலூயா. கேள்வி எது வருது? வார்த்தையின் மூலம், வேத வசனத்தின் மூலமாக வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப அன்றைக்கு மரியாளுக்கு குழந்தை உண்டாவதற்கு ஆதாரம் என்ன? உறுதி என்ன? வார்த்தை. ஹல்லேலூயா. ஸ்திரீயின் வித்து அவனுடைய தலையை நசுக்கும் சொல்லிட்டாரு. ஆனா மரியாளுக்கு தெளிவாக ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. ஸ்திரீக்கு ஸ்திரீ ஒரு குழந்தை உண்டாக்க வேண்டும் என்றால் ஆணுடைய வித்து அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே மரியாளுக்கோ வேதவசனத்தின்படி குழந்தை உண்டாக வேண்டும் என்றால் மரியாளுக்கு வித்து என்ன? வசனம் ஒரு விதையாக மரியாளுக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. உடனே அவள் விசுவாசித்தாள். விசுவாசத்தோடே பாக்கிய விதி என்று சொல்லி எலிசபெத் அவளை வாழ்த்தினாள். ஹல்லேலூயா. அதனாலே அவர் என்ன சொன்னார்? தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று தேவதூதன் சொல்லப்பட்ட பொழுது அதை அப்படியாக நம்பினார். ஹல்லேலூயா. அவள் அப்படியாக நினைத்தால் விசுவாசித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் எதை செய்ய வேண்டும் என்றாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வார்த்தையை அனுப்புகிறார். உலகத்தை உண்டாக்கும் போது என்ன செய்தாரு? இருளை பார்த்தால் வார்த்தை அனுப்பினார், வெளிச்சம் உண்டாக கிடந்தது என்று சொல்லி. குறைவை பார்த்தால் நிறைவாகும்படியாக வார்த்தையை அனுப்பினார். ஹல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை என்ன செய்கிறது? வேதவசனத்தின்படி வார்த்தை ஒரு விதைக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. எதற்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது? விதை. ஹல்லேலூயா. அதனால தான் விதைப்பவன் வசனத்தை விதைக்க சென்றான் என்று சொல்லி மார்க் 4 நம்ம பார்த்தோம். 13 ஹல்லேலூயா 13:14 பார்த்தா அவங்க விதையை குறித்து விதை வசனத்துக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப விதை ஒரு வசனம். வசனத்தினாலே, வார்த்தையினாலே உலகம் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, வசனம் எதுக்கு, இந்த வார்த்தை எதற்கு என்று அநேகர் நினைக்கிறாங்க. இந்த பைபிள்ல கொடுக்கப்பட்ட வசனம் வார்த்தையெல்லாம் பிரசங்கம் பண்ணுவதற்குங்க அப்படின்னு அநேகர் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு பிரசங்கம் பண்ணக்கூடிய பிரசங்கிமாருக்கு ஒரு ஆதாரம் தேவை. அவர் ஏதாவது சும்மா கண்டதை பேச முடியாது. அதற்காக ஒரு வசனத்தை எடுத்து பேசணும். அதுல இருக்கிறதோ இல்லையோ அந்த வசனத்தை வச்சு பேசி முடிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இந்த வசனம் பிரசங்கம் பண்ணுவதற்கு மட்டும் கொடுக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு விதையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு விதை மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் எதிர்காலம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்றால் இந்த வசனத்தை எடுத்து நீங்க பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அதனால்தான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாக்கிலிருந்து என்ன வரும்? வார்த்தை தான் வரும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தான் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியதா இருக்கிறது. செழிப்புள்ளதா இல்ல தோல்வியுள்ளதா, இந்த வார்த்தை தான் நிச்சயம் நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை சரியில்லையே, ஆசீர்வாதமா இல்லையே, தோல்வியா இருக்கிறதே, சற்று எல்லாம் அலசி பாருங்கள். எதை நீங்க பேசியிருக்கீங்களோ அதுதான் இன்றைக்கு உங்க முன்பாக விடிந்து நிற்கிறது. ஹல்லேலூயா.
பிள்ளை நன்றாக ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதிச்சீங்களா, பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கும். பிள்ளை எங்க உருப்பட போகுது என்று சொன்னீங்கன்னா அதான் இன்றைக்கு முன்பாக இருக்கிறது. பிள்ளை வந்து என்ன நன்றாக ஒரு வெற்றுள்ள வாழ்க்கை வாழலைனாக்கா நம்ம பேசிய வார்த்தைகள் தான். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வார்த்தை நல்ல விதமான ஒரு எதிர்காலத்தை உண்டாக்குவதற்கு இந்த வார்த்தையை எடுத்து நம்ம பயன்படுத்தலாம். ஆமென். ஹல்லேலூயா. மாற்றி வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய விதத்திலே நம்ம வார்த்தை எடுத்து பயன்படுத்தலாம். ஹல்லேலூயா. சுகம் வேண்டுமா, விடுதலை வேணுமா, வெற்றி வேணுமா, அதற்கேற்ப இந்த வார்த்தை எடுத்து நம்ம விதைக்கின்ற பொழுது அந்த வார்த்தை 30, 60, 100 என்ன செய்கிறது, பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் faith is a substance of things, அதாவது நம்பப்படுகிறவர்கள் உறுதியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதி, அந்த உறுதி தான் என்னது, விதையாக இருக்கிறது. ஆமென். எபிரேயர் 11:6 பார்க்கின்ற பொழுது, எபிரேயர் 11:6 பார்த்தோம் என்றால், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலம் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, பைபிள்ல வேற எந்த இடத்திலும் எதை பற்றியுமே ஏன் அப்படி சொல்லவில்லை. பாருங்க, தேவனை பிரியப்படுத்துவதற்கு வேற எதை பற்றியுமே சொல்லல, இதை மட்டும் தான் சொல்லி இருக்குது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறது. விசுவாசம் இல்லை என்றால் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஏனென்றால் நான் விசுவாசத்தினால் உலகத்தை உண்டாக்கினேன், உன்னையும் ஒரு குட்டி தேவர்களாய் உண்டாக்கி வைத்திருக்கிறேன். அப்ப நீயும் உனக்கு என்ன தேவையோ பேசி பேசி அதை உண்டாக்கு என்று சொல்லுகிறார். உனக்கு அது விசுவாசம் இல்லை என்றால் தேவனை நீ பிரியப்படுத்த முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த தேவன் கொடுத்து வைத்திருக்கிற அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு விசுவாசம் தேவை. தேவன் வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு கிருபை கொடுக்கிறது. விசுவாசம் இல்லை என்றால் நம்ம என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக சொர்க்கத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்த காரணம், ஆசீர்வாதங்களை கொடுப்பது காரணம் என்னவென்றால், நமக்கு ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கல்வாரி சிலுவையை சுதந்திரித்து கொடுத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு விசுவாசம் இல்லை என்றால் நாம் தேவனை அலட்சியப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நான் இவ்வளவு உனக்காக ரத்தம் சிந்தி என் விளக்கிலே கொடுத்து உன்னை மீட்டெடுத்து இவ்வளவு ஆசீர்வாதங்களை, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரித்து வைத்திருக்கிறேன், விசுவாசம் இல்லாமல் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறே, என்னை பிரியப்படுத்தாமல் இருக்கிறே என்று நினைக்கின்ற பொழுது நாம் தேவனை என்ன செய்கிறோம், அலட்சியப்படுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், நமக்காக வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் விசுவாசத்தின்படியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது தேவனை பிரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப வந்து பாருங்க, அப்ப தேவனை அலட்சியப்படுத்துகின்ற பொழுது அப்ப என்ன செய்யறது, வாழ்க்கையில ஒன்றும் இல்லாமல் போல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியாமல் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப வந்து நிச்சயமாக கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும், வேதவசனத்தை விசுவாசித்து அதை நாம் செயல்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் நமக்காக எல்லா ஆசீர்வாதங்களும் சுதந்திரித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வீடு வேணுமா, நிலம் வேணுமா, என்னென்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பொருளாதாரத்துக்கு ஆசீர்வாதம், சரீரத்துக்கு ஆசீர்வாதங்கள், அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நமக்கு மூலப்பொருள் அந்த விசுவாசம் தேவை. அது இல்லை என்றால் தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. நம்ம தேவனுடைய பிள்ளையா இருந்தும் பிள்ளை அப்பாவுடைய அதிகாரம் என்ன, அதிகமான சொத்து என்ன என்பதை தெரிந்து கொள்ளாமல் நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு நாம் யார், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, நம்மளால் என்ன செய்ய முடியும் என்பது தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நல்ல நிலைமையில் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை என்ற ஒண்ணு உங்களுக்கு எண்ணம் வர வேண்டும். ஹல்லேலூயா. என பிள்ளைகள் என்றால் சுதந்திரமாமே. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தினால் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. பிள்ளைன்னு தெரிஞ்சிடும். பிள்ளை என்று சொன்னால் அப்பாவுடைய சொத்துக்கு சுதந்திரவாளி என்ற எண்ணம் வந்து விட வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப வந்து நம்ம அதை பெரிதாக நம்ம நினைத்து நம்ம வந்து கர்த்தரை துதித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கின்ற பொழுது மனதிலே எண்ணங்களிலே குறைவு என்ற வார்த்தை வராது. நான் ஒண்ணும் இல்லை, எனக்கு பத்துல ஒரு தரித்திரமான எண்ணங்கள் என்ன செய்யாது, வராது. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் நம்மை அவர் கொடுத்த ஆசீர்வாதம் நினைக்கின்ற பொழுது அவரை நாம் பிரியப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். மத்தேயு 6வது அதிகாரம் வசனம் 33 பார்க்கின்ற பொழுது, மத்தேயு 6 வசனம் 33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பாருங்க, ஆண்டவர் வந்து அதுக்கு முன்னால் சொல்றாரு, எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுப்போம், கவலைப்படாதீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. ஏன்னா அந்த ராஜ்யத்துக்குள்ளாக உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் வைத்து இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா.
அதனால முதலாவது தேவ ராஜ்யம் தேடுகின்ற பொழுது எல்லாம் நமக்கு தேவையான மெட்டீரியல் திங்ஸ் எல்லாவற்றையும், ஏன்னா வந்து ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் எல்லாவற்றையும் கர்த்தர் அதுக்குள்ள வைத்திருக்கிறார். மார்க் 11:24 பார்க்கின்ற பொழுது, நீங்கள் எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்வீர்களோ, மார்க் 11:24, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். பாருங்க, எவைகளை பாருங்க, இன்னைக்கு எவைகள் நினைக்கிறாங்க, ஆவிக்குரிய காரியங்கள் மட்டும் நினைக்கிறாங்க. எவைகள் என்று சொன்னால் அது ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும், வேற பொருளாதாரத்துக்கு காரியமாக இருந்தாலும், சரீரத்துக்குரிய காரியமாக இருந்தாலும் எல்லாம் அதில் அடங்கி விடுகிறது. எல்லாவற்றையும் என்ன செய்த ஆண்டவர், நீங்கள் கேட்டுக்கொள்கிற அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அது உங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் அதை உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அப்ப வந்து 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் வசனம் 9-10 பார்க்கின்ற பொழுது, 1 கொரிந்தியர் 2 வசனம் 9-10, 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் எழுதியிருக்கிறபடி தேவன் நம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் கண்டதும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, எந்த காது கேட்டதும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, எந்த இருதயத்திலும் தோன்றவில்லை. நமக்கு தேவன் பாருங்க, ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆயத்தப்பட்டு நம்ம கண் காணல, எந்த காது கேட்டதில்லை, இருதயத்தில் அது தோன்றவும் இல்லை. ஹல்லேலூயா. 2 பேதுரு 1வது அதிகாரம் வசனம் 3-4 பார்க்கின்ற பொழுது, 2 பேதுரு 1வது அதிகாரம் வசனம் 3-4 பார்க்கின்ற பொழுது, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிவிக்கிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திரமா. பாருங்க, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான அத்தனை காரியங்கள் யாவற்றையும் அவர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப எல்லா காரியங்களும், இந்த உலக காரியமா இருந்தாலும் சரி, ஏன்னா பூமிக்குரிய இந்த காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நாம் எடுத்து வாழ வேண்டும். அதற்காக நமக்கு விசுவாசம் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த பூமியிலே தேவன் ஒவ்வொருவரை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனை குறித்து நீங்க விசேஷித்தவர்கள், கர்த்தருடைய பார்வையில் நீங்க விசேஷித்தவர்கள். உங்களை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். உங்களை குறித்து கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை இந்த பூமியிலே நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். அந்த திட்டத்தை நீங்கள் பெற்று நிறைவேற்ற வேண்டும் என்றால் உங்களுக்கு விசுவாசம் மிக அவசியம். விசுவாசம் இருந்தால்தான் கர்த்தர் எனக்காக என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார், என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறார், அதை நான் என்ன எப்படி பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஒரு தீர்மானம் எடுக்கின்ற பொழுது சில வேலைகளிலே நீங்க ஒரு காரியங்களை எடுக்கலாம். நேற்று யூத்துக்கு நான் வந்து ஷேர் பண்ணும்போது, தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு பருவம், இந்த வாலிபத்தில் 20 பருவங்கள் இருக்கிறது, அநேக பருவங்கள் இருக்கு. அது அதை பார்த்தீங்கன்னா அது ஒரு பருவம் தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு பருவம். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்க, நல்ல மார்க் வாங்குறீங்க, பிளஸ் டூல நல்ல மார்க் எடுத்துட்டீங்க, இன்ஜினியரிங் இப்போ போகிறதுக்காக நீங்க அப்ளிகேஷன் எல்லாம் வாங்கிட்டீங்க. ஏன்னா வந்து இப்போ அப்ளிகேஷன் போட்டு காலேஜ் போட்டாச்சு. அந்த நேரத்தில் உங்க வீட்டில் ஒரு உங்க தகப்பனாருக்கு நண்பர், உங்களுக்கு நல்ல நண்பர், அவர் நல்ல ஒரு ரிசர்ச் இன்ஜினியர் இருக்காரு. அவர் வீட்டுக்கு வர்றாரு, வந்து கேட்கிறார், தம்பி என்ன படிக்க போறா, என்ன அப்ளிகேஷன் போட்டிருக்கிறாரு என்று கேட்கிறார். அவர் சொல்றாரு, வந்து வீட்டுல அப்பாவும் பையன் சொல்றான், நாங்க இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் போட்டு இருக்கிறோம், அதுக்கு படிப்பை தீர்மானித்து இருக்கிறோம். அவர் சொல்கிறார், இன்றைக்கு எங்க பார்த்தாலும் தடிக்கு விழுந்தா இன்ஜினியரா இருக்கிறான், படிப்பு முடிச்சு வந்தானாக்கா வேலை கிடைக்கிறது ரொம்ப சிரமம், அதனால இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுத்தா நல்லா இருக்கும், அதனால அதுக்கு படிக்க வைங்க என்று சொல்லுகிறார் இந்த ரிசர்ச் இன்ஜினியர். உடனே அவங்க அப்பா சொல்றாரு, ஆமாப்பா இவர் நல்ல ஒரு நிபுணத்துவராக இருக்காரு, பல வருடங்கள் 30-40 வருடங்கள் இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல ரிசர்ச் இன்ஜினியரா இருக்காரு, அவர் சொல்றது கரெக்டாக இருக்கும். சரி, நம்ம அப்ளிகேஷன் போட்டோம், காலதாமதம் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு வருஷம் வெயிட் பண்ணிட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுத்து கம்ப்யூட்டர் படிச்சா என்ன நல்ல வேலை கிடைக்கும் என்று சொல்லி அவங்க எடுத்த தீர்மானத்தை மாற்றும்படியாக அந்த நண்பருடைய ஆலோசனை மூலமாக மாறுகிறாங்க. ஹல்லேலூயா. எடுத்த தீர்மானத்தை இங்க மாற்றுறாங்க. அதே போல அவர் நல்லா படிச்சாரு, வேலைக்கு போனாரு, நல்ல நம்ம சம்பளம் கிடைத்தது, நல்ல ஒரு படித்த இடத்துல, அந்தஸ்தான இடத்துல ஒரு மனைவி நன்றாக அவருக்கு கிடைத்தது. வாழ்க்கை துணை வந்த உடனே அதை தேர்ந்தெடுத்தால் திருமணம் பண்ணினார். திருமணம் நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிற போது வீட்டில் மனைவிக்கு இவருக்கும் சில சண்டை சச்சரவுகள் வருகிறது. ஹல்லேலூயா. சண்டை சச்சரவு எப்படி வருகிறது? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் வேலைக்கு முடிச்சு வீட்டுக்கு வந்தால் மனைவி சமைத்து வைக்கப்பட்டது கிடையாது, ஏன்னா அது சமைக்க தெரியாது. ஹல்லேலூயா. இவர் ஏதாச்சும் சமைமான்னு சொன்னால் அடுப்பில் சாப்பாடை வச்சுட்டு போய் தூங்கிடுது, அடுப்பு தீஞ்சு போயிடுது சாப்பாடு.
ஹalleluya. அதனால என்ன செஞ்சது, சில சண்டை சச்சரவு வருகிறது. ஹalleluya. அப்ப முன்னால அவர் இன்ஜினியரிங் படிக்கணும்னு தீர்மானிச்சு அப்ளிகேஷன் போட்டு அதை மாற்றி ஐடி ஃபீல்டை தேர்ந்தெடுத்தாரு. இப்ப மனைவியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. எடுத்த தீர்மானத்தை மாற்ற முடியாது. ஹalleluya. சில தீர்மானங்களை மாற்ற முடியும், சில தீர்மானங்களை செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஹalleluya. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு தீர்மானம், நித்தியத்துக்குரிய தீர்மானம். ஹalleluya. நிரந்தரமான ஒரு தீர்மானம். ஹalleluya. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேர்ந்தெடுப்பது, அவரை இரட்சகராய் தேர்ந்தெடுப்பது. ஹalleluya. அப்ப ஒரு தீர்மானம் எடுத்தோம் என்றால், அப்ப பாத்தீங்கன்னா தானியேல் ஒரு தீர்மானம் எடுத்தார். ஹalleluya. அந்த தீர்மானம் தனக்கு நல்லது என்று பார்த்தார். தனக்கு பசியா இருக்கிறது, நன்றாக பசி இருக்கிறது, சாப்பிட வேண்டும். ராஜா நேபுகாத்நேச்சர் சாப்பாடு வச்சிருக்கிறாரு, அது நமக்கு அவசியமான தேவை. ஏன்னா அன்றாட தேவை. அந்த சாப்பாடை சாப்பிட்டா சரீரத்துக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஆனா இவர் ராஜா வைத்திருக்கிற சாப்பாடு என்ன? இவர் விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்ட சாப்பாடை முன்பு அது விக்கிரங்களுக்கு முன்பாக படைக்கப்பட்டு அதில் மதுவெல்லாம் கலந்துருக்கும், அதை வைக்கிறாங்க. அப்ப அதை சாப்பிட்டால் என்ன செய்றாரு, தன்னை தீண்டுபடுத்தும், தன் பரிசுத்தத்தை தீண்டுபடுத்தும், போதை மயக்கத்தை உண்டு பண்ணும். விக்கிரங்களுக்கு படைப்படை சாப்பிடக்கூடாது. அப்ப தீர்மானம் எடுக்கிறாரு. அந்த தீர்மானம், தானியேல் எடுத்த தீர்மானத்தில் மூன்று காரியங்கள் நடைபெற்றிருக்குது. ஒன்று தனக்கு பிரயோஜனமா, இரண்டாவது அவர் எடுத்த தீர்மானம் தனக்கு நல்ல பிரயோஜனம் மட்டுமல்ல மற்றவர்களுக்கு பிரயோஜனமா, தன் மீது ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறதா, அடுத்தவர்கள் மீது தாக்கத்தை உண்டு பண்ணுகிறதா, இரண்டாவது கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துகிறதா. ஹalleluya. தானியேல் தீர்மானம் எடுத்த பொழுது தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தீர்மானம் எடுத்தது. தன்னுடைய நண்பர்கள் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ அவர்களும் தானியேலை போல இவர் எடுத்த தீர்மானம் அவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியது. ஹalleluya. இவன் கர்த்தருக்காக வைராக்கியம் நின்றார், அவருடைய 3 நண்பர்களும் கர்த்தருக்காக வைராக்கியமா நின்றாங்க. ஹalleluya. அது மட்டுமல்ல, அவன் எடுத்த தீர்மானம், நாங்கள் சொல்றான் பாருங்க, நான் இந்த பொற்சிலை நாங்கள் வணங்க மாட்டோம். ஹalleluya. நாங்கள்னு அப்ப கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துறாங்க. ஹalleluya. உங்க வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், உங்க வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். இரண்டாவது, மற்றவருடைய வாழ்க்கையை தீர்மானத்தை உண்டு பண்ணும். சமுதாயத்தில் உங்கள் மூலம் ஒரு பெரிய தாக்குதல் உண்டாகும் எடுக்கக்கூடிய தீர்மானம். ஹalleluya. புரியுங்களா? நல்ல தீர்மானம். ஹalleluya. மூன்றாவது, அது கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தக்கூடியதாக. ஹalleluya. அப்ப பாருங்க, நம்முடைய பூமியிலே கர்த்தர் நம்மை கொண்டு ஒரு நோக்கத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். ஹalleluya. உங்களுக்கு பிரயோஜனம், சமுதாயத்துக்கு பிரயோஜனம், கர்த்தர் நாமத்துக்கு ஒரு பிரயோஜனத்தை ஆண்டவர் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதை எதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஹalleluya. இந்த திங்ஸை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள முடியும். அதனால்தான் விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப விசுவாசத்தை கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை ஒரு விதையை போல வைத்திருக்கிறார். நம்ம கொடுத்திருக்க வாக்குத்தத்தங்கள் எப்படி? ஒரு விதை. ஹalleluya. அப்ப இந்த விதையை எடுத்து நிலத்தில் போய் விதைக்க வேண்டும். ஹalleluya. இந்த வசனமாகிய விதையை எங்க எடுத்து விதைக்கணும்? நிலத்தில் விதைக்கணும். ஹalleluya. விதை இங்கே இருக்கிறது, நிலம் இங்கே இருக்கிறது. இங்கே இருந்து விசுவாச விதையை எடுத்து இந்த நிலத்தில் போடுகின்ற பொழுது, இருதயத்தில் போடுகின்ற பொழுது 30, 60, 100 இது கனியை கொடுக்கும். ஹalleluya. அதனால பாருங்க, பாஸ்டர் நான் சண்டே வந்திருக்கிறேன், பைபிள் இல்லாம வந்திருக்கிறாங்க புதிய விசுவாசிகள் கேட்போம். இருந்தா கேட்டா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிற சபைக்கு பைபிள் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்ல, கொஞ்சம் கூட காசு இருக்கு. ஏன்னா அந்த காசை வச்சு நான் அரிசி வாங்கலாம், காய்கறி வாங்கலாம், வாரத்துல இங்க ஒரு நாள் வாங்கிட்டு போறதா வச்சு ஒரு வாரம் ஓட்டுறீங்க. ஹalleluya. ஒரு வாரம் இங்க பெருமாள் தேக்காக இருக்கு வராங்க, இங்க ஏதாவது குரோசரிஸ் வெஜிடபிள் வாங்குறதுக்காக. ஹalleluya. அநேக விசுவாசிகள் வரலாம், புதிய விசுவாசிகள். பைபிள் எது இருக்குதா? ஒரு சிலர்கிட்ட முன்னால கேட்டிருக்கோம், இப்போ அப்படி இல்லை, அநேகர் வச்சிருக்காங்க. ஒரு சில இல்லாதவங்க ஏதோ வாங்குற அளவுக்கு ஏதாவது கடையில் போய் வாங்கிட்டு போகலாம், புக் ஸ்டோர் இருந்துச்சு, வாங்கிட்டு போகலாம். அப்போ சொன்னால் இருக்கிற ஒரு 25 வெளியே கொண்டு வந்திருக்கிறேன், அதை காய்கறி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு போறதுக்காண்டி தான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுவாங்க. ஹalleluya. ஆனால் முதலாவது இதை வாங்கிங்க, இந்த விதை இருக்கிற இந்த வசனத்தை வாங்க. ஹalleluya. இதுக்கு முதலீடு பண்ணீங்கன்னா இந்த காய்கறி, இந்த அரிசி எல்லாம் இதன் மூலம் தான் வந்தது. ஹalleluya. இதை வாங்கிட்டா ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் கொடுப்பார். அது இதன் மூலம் தான் வந்தது, இந்த வார்த்தையின் மூலம் தான் காய்கறி எல்லாம் வந்தது. அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி வேத வசனத்தை வாங்குவதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஹalleluya. உலகம் உண்டானது மூலம் இந்த வசனத்தின் மூலமாக உண்டானது என்று நாம் பார்க்கிறோம். ஹalleluya. அப்ப நம்ம ஆண்டவர் இந்த விசுவாச வார்த்தைகளை ஒரு வசனமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஒரு விதையாக நினைச்சிருக்காரு, வைத்திருக்கிறார். ஹalleluya. அது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 21 பார்க்கின்ற பொழுது, தேவன் பூமியை உண்டு பண்ணின பொழுது என்ன பண்ணாரு? ஒவ்வொரு மரம் செடியாக உண்டாக்கினார். ஹalleluya. ஒவ்வொரு மரத்தையும் செடி உண்டாக்கின்ற பொழுது, அந்த மரம் செடியை உண்டாக்கின்ற பொழுது அந்த விதைக்குள்ளேயே அந்த
இந்த மரத்தை உண்டாக்கக்கூடிய விதையை என்ன செஞ்சாரு? வைத்து விட்டார். ஹல்லேலூயா. இந்த செடி வளர்கின்ற பொழுது இன்னொரு இந்த செடி மாதிரி வளர்றதுக்கு இப்போ இன்னொரு வேற விதமான விதையை வாங்க வேண்டியதில்லை. இதற்குள்ள என்ன செஞ்சாரு? இந்த மரமே பழம் காய்த்து அந்த விதையை கொடுக்கின்ற பொழுது இது மாதிரி ஒரு செடி என்ன செய்யாது? உருவாகும். ஹல்லேலூயா. ஏன்னா முருங்கை மரம் வருது, ஏன்னா வந்து அதை வேற ஏன்னா வந்து வெண்டைக்காய் செடியை உருவாக்க முடியாது. ஏன்னா அதை போல தான் செய்ய முடியும், உருவாக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஒரு செடிக்குள்ளே அதை போல உருவாக்கக்கூடிய ஒரு சக்தியை, ஒரு விதையை என்ன செய்திருக்காரு? வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நாங்க செடி விதைனா என்ன பாசம், நீங்க அக்ரிகல்ச்சர் பேசிட்டு இருக்கீங்க, ஹார்டிகல்ச்சர் குறித்து பேசியிருக்கீங்க அப்படின்னு நீங்க ஒரு நினைக்கலாம். ஹல்லேலூயா. இந்த விதையை அப்படியே ஆவிக்குரிய விதத்தில் நீங்க கன்வெர்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த விதை என்ற ஊமையை ஆவிக்குரிய விதத்துல நீங்க வந்து இயேசு கிறிஸ்து ஊமையை சொன்னாதான் உங்களுக்கு ஈஸியா புரியும் சொன்னார். அதுக்காண்டி தான் ஊமையில ஆர்டர் எடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப இந்த விதை என்ற இந்த வார்த்தையை ஆவிக்குரிய விதத்திலே விசுவாசத்தை கன்வெர்ட் பண்ணீங்கன்னாக்க அப்ப உங்க வாழ்க்கையில் என்னுண்டாகும்? என்ன பாருங்க, ஆதியாகமம் 1:11 எல்லாவற்றையும் அதற்குள்ளாக தங்கள் விதை உண்டாக்கக்கூடியவர்களாக உண்டாக்கினார், அது நல்லது என்று கண்டார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் விசுவாச வாக்குத்தத்தங்களாக விதைகளாக எடுத்து உங்கள் ஆவிக்குரிய பிரயோஜனத்துக்கு என்று நீங்க விதைக்கின்ற பொழுது அந்த வாக்குத்தத்தங்கள் அப்படியே உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக மாறும். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய திட்டம் வந்து தேவன் தன் ஜாதியின்படியாக உண்டாக்க வேண்டும் என்று கர்த்தர் உருவாக்கினார். சுகம் வேண்டுமா? சுகம் கொடுக்கக்கூடிய வசனத்தை எடுத்து விதைங்க. ஹல்லேலூயா. ஆரோக்கியம் வேண்டுமா? ஆரோக்கியம் தரக்கூடிய வேத வசனத்தை எடுத்து இருதயத்தில் விதைங்க. ஹல்லேலூயா. குழந்தை வேண்டுமா? குழந்தை வேண்டுங்கிற அந்த வேத வசனத்தை எடுத்து விதைங்க. அது தன் ஜாதியின்படியாக இந்த நிலத்திலிருந்து பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்னைக்கு அனைவரும் நினைக்கிறாங்க வசனம், அந்த வசனம் பிரசன்ட் பண்ணுவதற்கு அதுக்கான ஒரு வசனம். ஹல்லேலூயா. நிறைய சட்டை வச்சிருக்கோம், சட்டை தொங்க போடுவதற்கு ஒரு கொக்கி தேவை இருக்குல்ல. ஹல்லேலூயா. சட்டை தொங்க போடுறதுக்கு ஒரு ஹேங்கர் தேவை இருக்கு, கொக்கி. அது போல இந்த வசனத்தை நினைச்சிருக்காங்க. பாஸ்டர் ஒரு பிரசன்ட் பண்ணும், அதுக்கான ஒரு வசனத்தை அவரு எடுத்துக்கிறாரு. இந்த சட்டை அந்த கொக்கி தொங்க போடுற மாதிரி ஒரு வசனத்தை எடுத்துக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. சட்டை தொங்க போடுவதற்கு போல அதுக்கு அந்த கொக்கியை போல வசனம் அல்ல. வசனம் வாழ்க்கை மாற்றக்கூடியது விதையை போல இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த வந்து பாருங்க, அங்கிட்டு போயிட்டு திரும்பி அந்த வசனத்துல வந்து குக்கில கோர்த்துவாங்க. அது சட்டையெல்லாம் எல்லாம் போட்டுட்டு வந்து திரும்பி ஏன்னா பல கதைகளை சொல்லி அது உதாரணமாக இந்த ஒரு வசனத்தை எடுத்துவோம். அதுக்கு எல்லாம் பிரசங்கம் பண்ணுவதற்கு அந்த வசனம் ஜீவனும் வல்லமையுள்ள வசனம், வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வசனம். அதை விதையாக எடுத்து கருத்தாக எடுத்து ஒவ்வொரு காரியங்களிலும் எது வேணுமோ அதற்கேற்ற நீங்க என்ன செய்யணும்? விதைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப வந்து பாருங்க, மிக முக்கியம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் எப்போ வருகிறது? கேள்வினால வரும். கேள்வி எப்படி வரும்? தேவ வார்த்தையை கேட்பதனால. ஹல்லேலூயா. ஏதோ வந்து கிறிஸ்துமஸ்க்கு நியூ இயருக்கு கேட்பதனால அல்ல. ஹல்லேலூயா. கேள்வி விசுவாசம் கேள்வினாலே வரும் என்றால் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதான் கேள்வி அங்க சொல்லப்பட்டிருக்கு. நீங்க தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்ற பொழுதுதான் விசுவாசம் என்ன செய்யும்? வளரும். ஹல்லேலூயா. இந்த நிலத்துல வேத வசனங்களை ஒவ்வொரு நாளும் வார்த்தையில கேட்கறீங்க, ஒவ்வொரு வாரமும் இந்த விதை இந்த நிலத்துல விட என்ன செய்யும்? அது வந்து ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதமான கனிகளை அது ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால நாம் வேத வசனத்தை வாங்குவதற்கு முதல்ல அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஹல்லேலூயா. பணம் இருக்கிறதா? முதல்ல இதை வாங்குங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய், சுண்டைக்காய் எல்லாம் இதுல இருந்து வந்தது. ஹல்லேலூயா. அதுல என்ன செய்யும்? ஆண்டவரே அப்புறம் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுக்காக பணத்தை வச்சு அதுல போய் அது முக்கியம். ஆனா வந்து அதை காட்டு இது முக்கியம். இது வந்துச்சுன்னா அது தன்னால வந்து விடும். ஹல்லேலூயா. அப்ப எல்லாம் அப்ப இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம்? இந்த வேத வசனத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அநேக மக்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா வந்து இது வந்து மிக முக்கியம். இந்த வசனம் உள்ளே நம்ம செல்ல வேண்டியதாக இருக்கிறது. பாருங்க, ரோமர் 10:17 பார்க்கின்ற பொழுது, ரோமர் 10:17, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தின் மூலமாக வரும். பாருங்க, அதை கேட்டுக்கொண்டே நம்ம இருக்க வேண்டும். கேட்கின்ற பொழுது அது தொடர்ந்து நமக்கு தொடர்ச்சியாக விசுவாசம் நமக்கு வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப ஒவ்வொருவரும் நீங்க வேத வசனத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கின்ற பொழுது உலகத்திலே பாருங்க, தீவிரவாதிகள் என்ன செய்யறாங்கனாக்க, ராஜீவ் காந்தி எல்லாம் ஒரு வந்து யாரோ வந்து சூசைட் வச்சு இது பண்ணாங்க ஒரு ஸ்திரியை. அதனால அந்த ஸ்திரியை கூட்டுக்கொண்டு வீட்டுல போய் வைத்து பல மாதங்கள் வந்து ஸ்பீக்கர்ல வந்து இந்திய பீஸ் கீப்பிங் போர்ஸ் IPKF என்ற இந்திய
பீஸ் கீப்பிங் பர்சன் வந்து ராஜீவ் காந்தி அனுப்புனார் ஸ்ரீலங்காவுக்கு அமைதி சேர்ந்த இந்திய ராணுவம் அங்கே இருக்கக்கூடிய அநேக பெண்களை ரேப் பண்ணதுனால அவர்கள் தீவிரவாதிகளை மாறி இந்த இந்திய ராணுவம் நம்மளை இப்படியாக பண்ணிவிட்டது என்று சொல்லி அதுக்கு மூல காரணமாக ராஜீவ் காந்தி காலி பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த சகோதரி பிடித்து ரூமில் அடைத்து ஸ்பீக்கரில் வச்சு ஏன்னா நாடி நரம்புகள் அந்த வெறி ஏற்றினாங்க. தற்கொலை ஆக வேண்டும், நீ வெடித்து சாக வேண்டும் அந்த வெறி ஏற்றுனால அது என்ன செய்யப்பட்டது, அந்த சகோதரி தற்கொலை படையாக மாறினான். புரியுங்களா? ஒரு மனிதன் எதை கேட்டுக்கொண்டே இருக்கிறானோ கேட்க 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 அதன்படியாக மாறுகிறான். ஹல்லேலூயா. நல்ல வார்த்தைகளை கேட்க கேட்க உங்கள் சிந்தனைகள் எண்ணங்கள் செயல்கள் அப்படியாக மாறுகிறது. ஹல்லேலூயா. நீங்க வந்து தீவிரமான வார்த்தைகளை கேட்க கேட்க தீவிரவாதிகளாக மாறி விடுகிறார்கள். ஹல்லேலூயா. அதனால இங்க நல்ல வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே விசுவாச வார்த்தைகளை ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது நல்ல வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற பொழுது அது உங்கள் இருதயத்தில் விளைகிறது. அதன் மூலமாக என்ன பலன் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த வேத வசனம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஜெராக்ஸ் காப்பி போல ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறீங்க, இதை போய் ஒரு போட்டோ காப்பி எடுத்துட்டு திரும்பி இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இந்த புக்கில் இருந்ததும் ஜெராக்ஸ் காப்பியில் இருக்கு ஒன்று போல இருக்குன்னு நீங்க கரெக்ஷன் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டேன். ஜெராக்ஸ் எடுத்தாலும் அது அப்படி என்ன இருக்கும், அது பிரிண்ட் விழுந்து விடும். அதை சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப விசுவாசம் அந்த வார்த்தைகளை எடுத்து உள்ள போட்டுட்டா இது நடக்குமோ நடக்காதோ என்று சந்தேகப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேற்றும். ஏன்னா கர்த்தர் மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் விளைத்திருப்பான், கொளுத்திருப்பான், செலுத்திருப்பான். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த வார்த்தைக்கு அந்த வல்லமை வார்த்தைக்குள்ளேயே அந்த உண்டாக்கக்கூடிய சக்தி ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது பிறப்பிச்சுனா அது உருவாக்கி விட்டே திரும்பும். அந்த ஏசாயாவில் பார்த்தோம்ல 57 பார்க்கின்ற பொழுது என் வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, நான் நினைத்த காரியத்தை செய்து விட்டே திரும்பும். ஏன்னா அந்த வார்த்தைக்குள்ள அப்படிப்பட்ட வல்லமையை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப வந்து பாருங்க, அநேகர் நினைக்கிறாங்க இது தெரியாம வந்து அநேக ஊழியர்கிட்ட இதுக்கடுத்த நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜெபம் பண்ணுவதற்கு ஊழியர் வச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. எனக்கு எல்லாமே அவர் தாங்க, குடும்ப டாக்டர் போல, ஃபேமிலி டாக்டர் போல எல்லாமே அந்த ஊழியர் தாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா 24 மணி நேரமும் அவரோட போன் தரும். அவங்க விளம்பரம் கொடுத்துருவாங்க. 24 மணி நேரத்தில் என்ன 24 மணி நேரம் என்ன செய்யலாம், தொடர்பு கொள்ளலாம். ஹல்லேலூயா. அப்ப வந்து பாருங்க, இங்க வேதவசனம் சொல்லுகிறது. ஏன்னா வசனம் நமக்கு வசனம் எடுத்து நீங்க பயன்படுத்தலாம் விசுவாசத்தோட சொல்லி. ஹல்லேலூயா. அப்ப சிலர் பாருங்க ஒவ்வொருத்தரும் ஜெபத்துக்கு ஒரு ஊழியர் வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு ஊருக்கு போனா அவருக்கு ஒரு இன்னொரு ஊழியர் வச்சிருப்பாங்க. என்ன ஒரு காரியம் மண்டை அடிச்சுன்னா அதுக்கு ஒரு ஊழியக்காரர் வச்சிருப்பாங்க. கேட்டா தான் என்னுடைய எல்லாமே என்ன செய்ய எனக்கு எல்லாமே அவர் தான் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. பாருங்க வேத வசனத்தில் இப்படி பார்த்தா ஏன்னா வந்து கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, வேத வசனத்தை அது விசுவாசித்து யாராவது விசுவாசித்து கேட்டா அவங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப வந்து பாருங்க வார்த்தையின் மேல நீங்க நம்பிக்கை வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க எல்லாமே அவர் போன் அடிச்சு பார்த்தா ஒரு சில நேரம் போன் எடுக்காம போயிடுவாரு. ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்வீங்க, நீங்க வார்த்தை விசுவாசம் இந்த இதை நம்பிக்கை வைத்தீங்கன்னா நீங்க ஜெபித்தா ஆண்டவர் என்ன செய்வாரு, கேட்பார். கர்த்தர் வந்து எதிர்வழி போடல, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் அவங்ககிட்ட அவருக்கு அனுப்பி அவர் உங்களுக்கு சப்ளை பண்ணுவது கிடையாது. அவங்க பிள்ளை ஜெபம் என்பது எந்த ஏழை பெரிய பணக்காரன் ஏழையாக இருந்தால் எந்த நேரத்திலும் தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய எந்த இடத்திலிருந்து தேவனோடு தொடர்பு கொள்ளலாம். ஹல்லேலூயா. இன்னொரு போய் அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. அப்புறம் வந்து கடவுள் ஆசீர்வாதம் கொடுத்தா பூசாரி கொடுக்க மாட்டாத மாதிரி சிலர் பிடிச்சி வச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. ஏன்னா வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை டைரக்டா நம்ம நினைச்ச முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அதனால வேதம் சொல்கிறது, நாவில் சுவாசம் உள்ள மனிதரை நம்புவதை பார்க்கணும், கர்த்தர் மேல நம்பிக்கையா அவர் மேல விசுவாசமாக இருங்கள். ஹல்லேலூயா. அப்ப வந்து பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்புகின்ற பொழுது தேவன் மேல விசுவாசம் நாம் வைக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால இந்த உலகம் உண்டாக்கப்பட்டதெல்லாம் இந்த வார்த்தையின் மூலமாக உண்டாக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப உண்டாக்கப்பட்டதனுடைய மூலப்பொருள் என்ன, விசுவாசம். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்டுக்கொண்டே இருங்க, வசனம் என்ன செய்யும், உங்களுக்கு வேலை செய்யும். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்கணும். அதை விட்டு டிவி சீரியலுக்கு முன்னால அங்க இருந்து கேட்டுட்டு இருந்தா அங்க மாமியார் சண்டை வரும். எதை கேட்கிறோமோ அதுதான் என்ன செய்யும், வெளியே வரும். ஹல்லேலூயா. ஏன்னா வந்து இன்னைக்கு பாக்குறாங்க, பாஸ்டர் எங்க வீட்டுல ஒரே குழப்பம். ஹல்லேலூயா. மனைவி என்ன ஆகுனா, மனைவி மாமனார் பேச்சு கேட்டுட்டே இருக்கிறா. அது கேட்டதுதான் இங்க ஒர்க் அவுட் ஆகுது. மாமியார் மருமகன் குடும்ப கணவன் மணி சேர்ந்த காரியங்களை குறித்து சொல்லிட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் அப்படியே பிரிப்புங்கிறாங்க, அவங்க வீட்டை காணிக்காத உடனே பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. இதை கேட்க கேட்க என்ன உண்டாகிறது, மருமக இதை கேட்கிறா. அதை கேட்டதுதான் குடும்பத்துல சமாதான குலைச்சல் உண்டு பண்ணக்கூடியதாக. ஹல்லேலூயா. டிவி சீரியல் இருந்தாச்சும் மாமியார் சொன்னாலும் மருமகன் சொன்னாலும் சரி, தகப்பன் யார் சொன்னாலும் நீ எதை கேட்கறீங்களோ அதுதான் அனுசிக்கிறது வெளியே வாழ்க்கையில
அது வெளியே வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. டென்ஷனான வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தா என்ன செய்யும்? டென்ஷன் தான் உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. அப்ப நாம் எதை கேட்கிறோமோ அதுதான் வாழ்க்கையில நமக்கு உண்டாகக்கூடிய. அதனால நீதிமொழிகள் 15:23 மனுஷனுக்கு தன்னுடைய வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். நீதிமொழிகள் 15:23 சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனுக்கு தன்னுடைய வாய்மொழியினால் என்ன உண்டாகும்? மகிழ்ச்சி. மகிழ்ச்சி உண்டாகுனா வாய்மொழி சரியா இருந்தா மகிழ்ச்சியான வார்த்தையை பேசினால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும். கோபமான வார்த்தைகளை பேசினால் கோபம் தான் உண்டாகும். நீதிமொழி 15:23 பார்க்கின்ற பொழுது தன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை மகிழ்ச்சியை உண்டாக்கும். ஹல்லேலூயா. அப்ப மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது? வாயின் வார்த்தையிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப கொஞ்சம் வாயை செக் பண்ணி பாருங்க. வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லையா? கொஞ்சம் வாயை செக் பண்ணி பாருங்க. வாயினால் என்ன உண்டாகிறது? மகிழ்ச்சி உண்டாகிறது. ஹல்லேலூயா. அப்ப மகிழ்ச்சி வேணும் என்றால் நல்ல வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியை உண்டாக்கலாம். ஹல்லேலூயா. அதனாலதான் வார்த்தை ஔஷதமாக மருந்தாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம வார்த்தை எடுத்து பேசணும். பேசுகின்ற பொழுது மகிழ்ச்சி உண்டாகும், பாரம் நீங்கி விடும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, பயத்தை குறித்து கேட்டா பயமும் கேள்வினால் வரும். பயத்தை குறித்தே கேள்விப்பட்டா வாழ்க்கை என்ன உண்டாகும்? அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேயா மாறிடும். அப்ப அதை பிடிச்சி கேட்டுட்டே இருக்க கூடாது. பயத்தை குறித்து கேள்வி. பயம் ஒரு பிரம்மை. பயம் என்பது ஒரு சக்தி அல்ல. பயம் என்பது ஒரு நிலை. பயமுக்கு ஒரு சக்தியே கிடையாது. ஹல்லேலூயா. மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது என்ன செய்யும்? பாருங்க நீங்க முக்கியம். ஹல்லேலூயா. இப்போ நாங்க எங்க சென்ற பொழுது எங்களுக்கு வண்டி ஓட்டுன டிரைவர் பாருங்க, அவர் எந்த இடத்துல போனாலும் அந்த வண்டி அங்க போட்டுட்டு அங்கேயே தூங்கிடுறாரு. அந்த வண்டியை தூங்கிடுறாரு. வீட்டுக்குள்ள இல்லைன்னா நான் எனக்கு வண்டியிலே தூங்கி பழகும். நான் எங்க போனாலும் யானை வரும், இது வரும், அது வரும்னாக்க அதில் அவர் சொல்ல பாருங்க, அவர் அந்த அங்கேயே தூங்கிடுறாரு. அப்ப அவர் மனதில் என்னன்னாக்கா இங்க ஒண்ணுமே எதுவும் கிடையாது, என்னை சேதப்படுத்தாது, இங்க பேய் பிசாசு கிடையாது நினைச்சா படுக்கிறாரு. காலையில் உற்சாகமா எழுந்திருக்கிறாரு. நம்ம எனக்கு ஐயோ இங்க வெளியில ஒத்தில படுத்தா பேய் வந்துருமோ, இல்ல நான் யானை வந்துருமோ மோட்டு நம்ம எடுத்தா நமக்கு என்ன செய்ய? பயம் என்பது ஒரு பிரம்மை மனசுல இருக்கிறது. ஹல்லேலூயா. அது குறித்து கேள்விப்பட்டா பயம் வந்துடும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப உள்ள எது போகிறதோ அது என்ன உள்ள வேலையை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால நீங்க என்ன விசுவாசம் கேள்வினால் வருவதால நல்ல வார்த்தை குறித்து நீங்க கேள்விப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால பாருங்க, சங்கீதம் 116:10 பார்க்கின்ற பொழுது விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். நம்ம விசுவாசிக்கும் போது நீங்க அதுதான் பேசணும். 2 கொரிந்தியர் 4:13 2 கொரிந்தியர் 4:13 விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து எதை விசுவாசிக்கிறோமோ அதை என்ன செய்கிறோம்? எதை பேசுகிறோமோ அதை ரெண்டு உண்மைதான். எதை விசுவாசிக்கிறோமோ அதை பேசுகிறோம், எதை பேசுகிறோமோ அதை என்ன செய்கிறோம்? நம்ம விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால பவுல் சொல்ற நாங்களும் அப்படித்தான் என்று பவுல் சொல்கிறார். ஹல்லேலூயா. இது அநேகர் என்ன செய்ய உணர்வது கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப எண்ணத்தை புஷ்பம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து என்ன செய்யுங்க, நீங்க பேசாதீர்கள். ஹல்லேலூயா. ஏன்னா பாருங்க, பிசாசு அவனுக்கு ஒரு பெரிய சக்தியே கிடையாது. பிசாசுக்கு என்ன கிடையாது? பெரிய சக்தியே கிடையாது. அவன் பெரிய எதையும் என்ன செய்து முடிக்க முடியாது. அவன் என்ன செய்யறான்? உங்க பக்கத்துல வாய் பக்கத்துல காத்துக்கொண்டே இருக்கிறான். வாயிலிருந்து என்ன வருதோ அதை பிடிச்சிக்கிறான். ஹல்லேலூயா. நெகட்டிவான வார்த்தை வருதா அதை பிடித்துக்கிறான். அவன் அந்த வார்த்தையை பிடிச்சி நீ இப்படி நம்ம சொன்னோம்ல அதை செய்ய ஆரம்பித்து விடுகிறான். ஹல்லேலூயா. நல்ல வார்த்தை பேசினா பணிபடை தேவதூர்கள் நல்ல காரியங்களை செய்து கொடுப்பாங்க. கெட்ட காரியங்களை பார்த்தா பிசாசனுக்கு சக்தி கிடையாது. ஆனா உங்க வாயிலிருந்து வரக்கூடிய புறப்படக்கூடிய வார்த்தை எடுத்து அவன் செய்யறான், வேலை செய்யக்கூடியவனாக மாறுகிறான். ஹல்லேலூயா. அப்ப நீங்க அதிகாரம் பெற்றவர்கள், அதை நம்ம உணரணும். ஹல்லேலூயா. நம்ம அதிகாரம் பெற்ற நாம் அதிகாரத்துக்குரிய வார்த்தைகளை பேச வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னாக்க நீங்க நல்ல வார்த்தைகள் பேசினா பிசாசு அங்க வேலை செய்ய மாட்டான். பிசாசுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்ப வார்த்தை எடுத்து தாறுமாறாக ஆக்கி விடக்கூடாது. ஹல்லேலூயா. வார்த்தை எடுத்து கட்டக்கூடிய வார்த்தைகளை எடுத்து நம்ம செய்ய வேண்டும், பேச வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா எதை பேசுகிறோம் என்று நம்ம யோசித்து பார்த்து பேச வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை எடுத்து விசுவாச வார்த்தைகள் எடுத்து நாம் பேசுகின்ற பொழுது அந்த வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில விதையை போல இருதயத்தில் விழுந்து அது 30, 60, 100 கனியை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 54 ஏசாயா 54:14 ஏசாயா 54:14 நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய்,
கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். அப்ப பாருங்க, அணுகுவதில்லை. இந்த வார்த்தையிலிருந்து நான் பேசணும். நீதி நான் ஸ்திரப்பட்டு இருப்பேன், கொடுமைக்கு நான் தூரமாக இருப்பேன், பயம் இல்லாத இருப்பேன், திகிலுக்கு தூரமாக இருப்பேன், என்ன அணுகுவதில்லை சொல்லணும். ஹல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையிலிருந்து நான் நினைச்சோம் பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் 12 பேர் கானான் தேசத்துக்குள்ள சென்றாங்க. திரும்பி வருகின்ற பொழுது 2 பேர் என்ன செய்தாங்க? நல்ல செய்தி கொடுத்தாங்க. 10 பேர் என்ன செய்தாங்க? துர்ச்செய்தி. ஹல்லேலூயா. அது ஆங்கிலத்துல ஈவில் ரிப்போர்ட். துர்ச்செய்தின்னு சொன்னா ஈவில் ரிப்போர்ட். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, வந்து என்ன செய்தாங்க? அப்ப அங்க போனாங்க, கண்ணில் கண்டாங்க, அங்க ராட்சசர்களா இருந்தாங்க. நம்ம நினைச்ச முடியாது, இந்த பட்டணத்தை நினைச்ச முடியாது, பிடிக்க முடியாது. ஹல்லேலூயா. என்ன பேசுறாங்க? கண்ணில் பார்த்தாங்க, ராட்சசர்களா இருக்காங்க. இது வந்து நினைச்ச முடியாது, இந்த பட்டணத்தை ஏன்னா இந்த பட்டணத்தை நினைச்ச முடியாது. அவங்க கண்ணில் பார்த்தாங்க, அவங்க ராட்சசர்களா இருக்காங்க, இந்த பட்டணத்தை நினைச்ச முடியாது. அப்ப கண்ணில் கண்டது கேட்டது இதை பார்த்து பேசுவதெல்லாம் ஈவில் ரிப்போர்ட்டா? ரோட்ல போறீங்க, ரோட்ல போயிட்டு இருக்கேன், ஒரு லாரிக்காரன் அப்படி இப்படி ஓட்டிட்டு இருக்கான், அவங்க சொல்ற பாஸ்டர் ஒரு லாரிக்காரன் அப்படி இப்படி ஓட்டுனான், ஏன்னு அப்படி இப்படி ஓட்டிட்டு வர மேல மோத போயிட்டான் அப்படின்னு சொன்னா அது ஈவில் ரிப்போர்ட்டா? கெட்ட ரிப்போர்ட்டா? துர்ச்செய்தியா? சற்று கவனிங்க. ஹல்லேலூயா. ஏன்னா வந்து பாருங்க, ஈவில் ரிப்போர்ட் என்பது என்ன?